ஓம் நம சிவாய நமோ நாராயணாய. ஓம் ஐயங்கிலியும் ஷவும் பத்ரகாளி தாயே உன் பாதங்கள் சரணம் 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 ஸ்வாகா. ஓம் ஐயங்கிலியும் ஷவும் பத்ரகாளியே நமக. மாயஜால் கிருஷ்ணன் சேனல் சார்பாக அனைவரும் வரவேற்கிறேன். நான் உங்கள் பத்ரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவும் பண கஷ்டத்தில் திண்டாடுற ஒரு ஏழ்மை சூழ்நிலையில் இருக்கிற ஒரு இழிவான நிலைமையில் போயிட்டு ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு போயிட்டோம். ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இல்லைன்னா ஒரு ட்ரெஸ்ஸு கூட நான் பண்ணி போடலை, ஒரு சாயமான ட்ரெஸ் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு போயிட்டவங்க. அவங்க இந்த எச்சினியை வணங்கி வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லா நிறையா பணம் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிங்க. இது ஒரு எச்சினியை வணங்கும் பொழுது, இது எச்சினிங்கிறது கொஞ்சம் துச்சமான தெய்வம் தான். இது யார்? தனதா எச்சனி. அவங்க யார்? மகாலட்சுமியோட காவல் தெய்வம். சரிங்களா? அது சித்தர்கள் மகாலட்சுமிக்கு முக்கியமான காவல் தெய்வமே அது தனதா எச்சனி தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சித்தர்கள் அதை எப்படியோ பிடிச்சி அதற்கான மந்திரமும் அந்த தேவதைகிட்டே வாங்கிட்டாங்க. இப்போ அந்த மந்திரம் சொல்லி வணங்கும்போது நமக்கு நல்ல நிச்சய பலன் கொடுக்குங்க. 100% தரோம். நீங்கள் முக்கியமாக நம்புங்க. உங்களை பணம் தாராளமாக இருக்கும், உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கும். நம்மளாம் அப்படி இருக்கோம் அப்படின்னு நினச்சிருக்க அளவுக்கு இருக்கும். சரி, நம்ம அதுக்கான மந்திரத்துக்கும் பூஜைக்கும் போய்டுவோம். பூஜை எப்படி பண்ணுறதுன்னு வீடை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றுங்க. 10 ரூபா பாக்கெட்லாம் விற்கிது நெய்யை ஒரு சின்ன அகல் வாங்கி கொளுத்துங்க. கொளுத்திட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் தனதா ஏய் மமவசம் குரு ஸ்வாக. மமவசம்னா என் வசம், குரு ஸ்வாகனா என் வசமாகி நின்று எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரிங்களா? அதான் தனதா ஏய் மமவசம் குரு ஸ்வாக. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம். அது மகாலட்சுமி பீஜாத்திரம் ஸ்ரீமுங்கிறது. க்ளீமுங்கிறது அந்த தெய்வத வசியத்துக்கு உள்ளது. ஓகே, இப்போ அந்த மந்திரத்தை தனதா எச்சனி மந்திரம் இனியும் ஒரு முறை சொல்கிறேன், கேட்டுங்க பொறுமையாக. ஓம் ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் தனதா ஏய் மமோசம் குரு ஸ்வாகா. இதான் மந்திரம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம், பொறுமையாக பார்த்து படிச்சுங்க. டெய்லி ஒரு முதல் நாள் 108 சொல்லுங்கள். அடுத்தடுத்த நாளில் நீங்கள் ஒரு 21 டைம் சொல்லிட்டு வாங்க. 21 தடவை நீங்கள் ஒரு 54 தடவை சொல்லிட்டு வாங்க. ரொம்ப கஷ்டம் இருக்குதுன்னா நீங்கள் நல்லா நிலைமைக்கு வரணும் போது கொஞ்சம் காலையில் எழுந்துச்சி சொல்லிட்டு வாங்க. இல்லை நைட்டில் மட்டுமே சொல்லிட்டு வாங்க. கண்ட நேரத்தையும் நினச்சப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஒன்று எல்லா வேலையும் பிடிச்சி நைட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் சொல்லுங்கள். 10 மணிக்கு மேலேயோ 9 மணிக்கு மேலேயோ குளிச்சுட்டு மதியம் சொல்லுங்கள். நெய் விளக்கு, பத்தி, படையெல்லாம் பாயசம் வைக்கலாம். பழம் இதெல்லாம் முதல் நாள் வைங்க. இப்போ சக்கரை பொங்கல் முடிஞ்சால் வைங்க. அவுள் பொரிக்கல்ல வாங்கி கலந்து வச்சுங்க. குழந்தைங்களாம் சாப்பிடக்கூடாது, எச்சு பண்ணக்கூடாது. பெரிய கோபமாகிடும். அது உங்களுக்கு தண்டாவதாக கடுமையாக அதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரியே கொடுத்துரும். அதெல்லாம் நீங்கள் அதனால் அந்த படையெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க வைக்கும்போது. எல்லாம் முடியாதவங்க இப்போ குழந்தைலாம் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் பேசாமல் ஒரு பால் வாங்கி டெய்லி வச்சுட்டு ஏதாவது பழம் வாங்கி வச்சுருங்க. 2 பழத்தை வாங்கி வச்சு வெத்தலை பாக்கு வச்சு கும்பிடுங்க. முதல் நாள் மட்டும் கொஞ்சம் பிரசாதம் நல்லா இருக்கட்டும். நெய் விளக்கேற்றி ஒரு துவைச்ச துணியில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சரிங்களா? அது ஃபஸ்ட் நாள் 108 தடவையும், மீதி நாள்லாம் ஒரு 54 முறையும் சொல்லிட்டு வாங்க. ஒரு நாள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் டெய்லி 11 டைம் சொல்லிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு தேவைக்கு அதிகமான படமே கிடைக்கும். நீங்கள் ஒரு 3000 வாடகையில் இருக்கீங்க, வீட்டு செலவுக்குள்ள ஒரு 10,000 ஆகுது, 15,000 போதும் அப்படின்னா உங்களுக்கு 30,000 கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். 100% நம்புங்க. இது நான் நண்பருக்கு இந்த மந்திரத்தை நான் நேரடி உபதேசம் கொடுத்து அவருக்கு போய்க்க வேலை பார்த்தது. அந்த மந்திரம் வேலை செஞ்சது. இப்போ நல்லா இருக்கார், ரொம்ப நல்லா இருக்கார். சரிங்களா? எனக்கு உபதேசிக்க மட்டும்தான் ஆண்டவன் தலையில் எழுதியிருக்காங்க. இந்த மந்திரம் நீங்கள் சொன்னீங்களா சாமின்னா இன்னமும் தெரில. எனக்கு இந்த மந்திரத்தில் ஒரு ஆர்வமே வரமாட்டேங்குது. பத்திரகாளி தாய் எனக்கு தேவையானதை எல்லாமே கொடுத்துட்றாங்க. எனக்கு அம்மா இருக்குது, அதனால் எனக்கு எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொந்த அம்மா அப்படின்னா ஓடி வந்து உதவி செய்ய பத்திரகாளி தாய் இருக்குது. அதுக்காக நான் இதை முயற்சி பண்ணணும்னு இல்லை, முயற்சி பண்ணால் நிறையா வருமானம் கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன் கிடைக்கும். சரிங்களா? நிச்சயமாக கிடைக்குங்கிறதுனால தான் நான் இவ்வளோ நேரம் ஒரு பெரிய வீடியோவாக போடுறேன். ஓகே, இதை நீங்கள் முயற்சி செய்து உங்கள் கஷ்டத்தை போக்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதுனா நீங்கள் சாதாரணமாக இதிலேயே ஷேர் பண்ண வேண்டாம். நீங்கள் யார்கிட்ட 4 பேர் கஷ்டப்படுறவங்க சொல்லுங்கள், அதுதான் அவங்க நல்லா இருக்கட்டும். சரி, மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். வாழ்க வளமுடன். பெல் பட்டன் அழுத்துங்க.
என்னுடைய வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு வரும். ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸில் போயிருந்தீங்கன்னா நான் 170 வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துங்க உங்களுக்கு தேவையானதை.